இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இந்திய பங்கு சந்தை ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சிக்கு சரியான இடத்துல இப்ப இருக்கு. இன்னொரு 10-15 வருடங்கள்ல மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது. ஏன்னா நான் ரொம்ப அதிகமான ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனா எனக்கு கொஞ்சம் எஃப்டியை காட்டிலும் அதிகமான ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்க மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் அல்லது பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் இந்த 2 கேட்டகரிக்குள்ள நீங்க போய்க்கலாம். எங்கெல்லாம் ரிஸ்க் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் தான் ரிட்டர்ன் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு. நம்ம ரிஸ்க் அதிகமா எடுத்தாதான் ரிட்டர்ன் அதிகமா எடுக்க முடியும். எப்போ நான் ரிஸ்க் அதிகமா எடுக்க முடியும் அப்படிங்கிறது தனியா நம்மளோட ரிஸ்க் டாலரன்ஸ் அதை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். மியூச்சுவல் ஃபண்டில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது, டைப்ஸ் இருக்குது, நிறைய ரிஸ்க் இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறதுக்கு நம்ம கூட ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் மணிஸ் மணியோட ஃபவுண்டர் ஜிஎஸ்எம் சுப்பிரமணியம் இருக்காங்க. அவர்கிட்ட டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றது கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம ஈக்விட்டி, டெட்டு, அப்புறம் ஹைபிரிட், இந்த 3 மேஜரா ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். டெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட செக்யூரிட்டி பாண்ட்ஸ், ஜிசெட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு விதமான கம்பெனிகள் அவங்களுக்கு கிரைசில் அப்படிங்கிற ஏஜென்சி மாதிரி கொடுக்கக்கூடிய ரேட்டிங், அந்த ரேட்டிங்கை வச்சு அதை நம்ம வகைப்படுத்துவோம். அந்த மாதிரி கம்பெனிகளோட கடன் பத்திரங்கள், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிளஸ் வேறு வேறு நிறுவனங்கள்ல கொடுக்கக்கூடிய கடன் பத்திரங்கள், இந்த கடன் பத்திரங்கள்ல முதலீடு பண்றதுக்கு பேரு தான் நம்ம டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ங்கிறது என்னன்னா அது நிறுவனங்களோட பங்குகள்ல முதலீடு செய்யக்கூடிய ஃபண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும் ஜென்ரலா. அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதை அடுத்து பார்ப்போம். நம்ம இதுக்கு அடுத்து 3வது ஒரு பிராடரா நம்ம கிளாசிஃபை பண்ணது இந்த 3 கேட்டகரிக்குள்ள எல்லா ஃபண்ட்ஸையும் கொண்டு வந்துடலாம். 3வது கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஈக்விட்டியும் இருக்கும், டெட்டும் இருக்கும். இந்த 2ஐயும் கலந்து நம்ம பண்றதுக்கு பேரு ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது இல்லாம இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மேஜர் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ், அப்புறம் மிட் கேப் ஃபண்ட்ஸ், அப்புறம் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். இதை பிராடரா சொல்லலாம். இதுக்கு அடுத்து தீமெட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வேற வேற கேட்டகரிஸ் இருக்கு. அதே மாதிரி ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்லயும் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ், மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி வேற வேற கேட்டகரிஸ் இருக்கு. இதெல்லாம் நான் சொன்னது எல்லாம் ரொம்ப குறைவான கேட்டகரிஸ் தான். இது போக இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இது பிராடரா ஒரு ஓவர் வியூக்காக இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குங்கிறது சொல்லி ஒரு சில கேட்டகரிஸ்ல ரிஸ்க் அதிகம்னு சொல்றாங்கல்ல. சோ எந்தெந்த கேட்டகரிஸ்ல ரிஸ்க் அதிகமா இருக்கு அண்ட் நமக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்கும்? ஒரு சில ரிஸ்க் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு ரிட்டர்ன் நமக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு கேட்டகரிஸ்க்கான ரிஸ்க் அண்ட் அதோட ரிட்டர்ன் பத்தி கொஞ்சம். எங்கெல்லாம் ரிஸ்க் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் தான் ரிட்டர்ன் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு. நம்ம ரிஸ்க் அதிகமா எடுத்தாதான் ரிட்டர்ன் அதிகமா எடுக்க முடியும். எப்போ நான் ரிஸ்க் அதிகமா எடுக்க முடியும் அப்படிங்கிறது தனியா நம்மளோட ரிஸ்க் டாலரன்ஸ் அதை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். அது இல்லாம நம்ம ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது ஹை ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். அந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயும் இருக்கையிலே ஹையஸ்ட் ரிஸ்க் அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல நீங்க ரிட்டர்ன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அட்லீஸ்ட் ஒரு 7 to 10 years நீங்க கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்றீங்க, அல்லது இன்வெஸ்ட் பண்ண உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 7 to 10 years நீங்க ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா அரௌண்ட் 13 to 15% ரிட்டர்ன் நீங்க எதிர்பார்க்கலாம். சில எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 13% ரிட்டர்ன் தாராளமா எதிர்பார்க்கலாம். ஹையஸ்ட் ரிஸ்க் கேட்டகரியான ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல இஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்டே அட்லீஸ்ட் ஃபார் 7 to 10 years அப்படிங்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எங்கேயுமே கேரண்டி கிடையாது. இது ஏற்கனவே கொடுத்த ரிட்டர்ன் நம்ம ரொம்ப வருஷமா மார்க்கெட் அனலைஸ் பண்றதுனால நம்மளால சொல்ல முடியும் இந்த ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதுக்கு அடுத்து இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை, என்னோட பணம்
நான் போட்டிருக்கதை காட்டிலும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் அப்படின்னு எடுத்தா அது வந்து டெட் ஃபண்ட்ஸ் தான். அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எஃப்டியில வரக்கூடிய ரிட்டர்ன் அளவுக்கு தான் வரும். இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹையஸ்ட் டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கிறவங்க 30+ அந்த பிராக்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது கூட பெனிஃபிட்டா இருக்கும் கம்பேர்ட் டு எஃப்டியில போடுறத காட்டிலும் இதுல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் இதுல பெனிஃபிஷியலா இருக்கும். இதுக்கு அடுத்து நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரிவார்டு வந்தா போதும், ரிட்டர்ன் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்ம வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் போய்க்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா டைனமிக் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஈக்விட்டி ப்ரொபோர்ஷன் டெட் ப்ரொபோர்ஷன் ரெண்டையும் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி மார்க்கெட் கண்டிஷன். மார்க்கெட் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து அதுல வந்து ஈக்விட்டியோட ப்ரொபோர்ஷன் வந்து ரொம்ப குறைவா இருக்கும், டெட் ப்ரொபோர்ஷன் ரொம்ப அதிகமாயிடும். வேற மார்க்கெட் வந்து நல்ல ஹைல அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னா அங்க வந்து டெப்டோட ப்ரொபோர்ஷன் வந்து குறைச்சிருவாங்க, ஈக்விட்டியோட ப்ரொபோர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்கோட அளவை பொறுத்து நமக்கு தகுதியான ஃபண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம எவ்வளவு வருஷம் அந்த ஃபண்டை ஹோல்டு பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வச்சு அதை முடிவு பண்ணுவோம். சார் இப்போ நீங்க சொன்னதுதான். இப்போ யாரு வந்து எந்த கேட்டகரி சூஸ் பண்ணா கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும்? இப்போ ஒரு சிலர் வந்து 5 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஒரு சிலர் 1 இயர் தான் அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். சோ யாரு எது இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து எந்த ஃபண்ட் பெஸ்ட்டா இருக்கும் சார்? எந்த ஒரு கிளைண்டும் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வர்றாங்க அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இருக்கிற மாதிரி வர்றதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. என்னன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பிளக்சுவேஷன்ஸ் ஆகும். அதோட இம்பாக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கும், உங்களோட ரிட்டர்ன்ல இருக்கும். என்ன இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு நான் போட்ட பணத்தோட மதிப்பு நான் போட்ட பணத்தை காட்டிலும் ஒரு 20% குறைவா இருந்தாலும் அதை தாங்கி கூடிய மனநிலைமை எனக்கு இருக்கணும். அதைத்தான் நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ரிஸ்க் டாலரன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்க தாராளமா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இல்ல என்னால இது மாதிரி எல்லாம் தாக்க முடியாது, நான் போட்டுக்க பணம் குறைஞ்சதுன்னா என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும், என்னோட தூக்கம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குள்ள வரவே வராதுங்க. உங்களுக்கு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். நான் ரொம்ப அதிகமான ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஆனா எனக்கு கொஞ்சம் எஃப்டியை காட்டிலும் அதிகமான ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்க மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் அல்லது பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் இந்த 2 கேட்டகரிக்குள்ள நீங்க போய்க்கலாம். இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேரியஸ் அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எது ஹைலி அட்ராக்டிவா இருக்கோ அதுல ப்ரொபோஷனை இன்க்ரீஸ் பண்ணி மேக்சிமம் ரிட்டர்ன் கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்க பார்ப்பாங்க. இதுல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற அளவுக்கு ரிஸ்க் இல்லை, ஆனால் இதுலயும் ரிஸ்க் இருக்கு. நான் ரிஸ்க் கொஞ்சம் குறைவா எடுக்க விரும்புறேன், பரவாயில்ல அப்படின்னாங்கன்னா அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 3 இதா பிரிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னோட நெட்வொர்க் இன்னைக்கு என்ன, நான் என்னோட ஒட்டுமொத்த என் கையில இருக்கக்கூடிய பணத்துல எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்றேன், அந்த இன்வெஸ்ட் பண்ற பணத்தை எத்தனை வருஷம் எனக்கு திரும்ப தேவையில்லை, ஒரு 5 வருஷமோ 7 வருஷமோ, இதையெல்லாம் வச்சுதான் ஒரு ஆளோட ரிஸ்க் டாலரன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். யூஸ்வலா நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம்னா அவங்களோட ஏஜ், இந்த ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டையர்டு ஏஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து மேக்சிமம் அவங்க வந்து ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லாட்டி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டோ இல்லாட்டி மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் இதோட நிறுத்திக்கணும். அவங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு வரவே கூடாது. ஏன்னா அதுல ஒரு 3 வருஷம் கழிச்சு கூட நீங்க போட்ட பணத்தோட மதிப்பு ஒரு 10% 20% குறையறதுக்கான வாய்ப்பு பெரிய அளவுல இருக்குது. நான் ரெடி ஒரு 5 வருடம் அல்லது 7 வருடம் நான் தொடர்ந்து இருப்பேன் அப்படிங்கும் போது மட்டும்தான் நீங்க ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வரணும். இல்ல சார் எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு இப்பதான் குழந்தை பிறப்பு இருக்கு, 1 வயசுதான் ஆகுதுங்க குழந்தைக்கு, அவனோட எதிர்காலத்துக்காக நான் பண்ணணும் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் தனியா அவங்களுக்கு இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 18 வயசு வரைக்கும் அந்த பணத்தை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 18 வயசுக்கு பிறகு ஒரு குழந்தை அவனோ அவளோ அந்த குழந்தைக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல தான் அந்த ரிட்டர்ன் ஆகக்கூடிய பணமே போய் சேரும். அந்த ரிடம்ஷன் பண்ணக்கூடிய பணமே
அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல தான் போய் சேரும். அந்த மாதிரி இது குழந்தைங்களுக்கான ஃபண்ட்ஸ். சார் நான் இப்போ ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறேன், நான் வேலை பார்க்குற நிறுவனத்திலயோ அல்லது நான் தொழில் செய்யறேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கான எந்த சேமிப்பையும் நான் இது வரைக்கும் தொடங்கல அப்படின்னா, அவங்களுக்கான ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் ஃபண்ட்ஸ் தனியா இருக்குது. ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸே இருக்குது. அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 5 வருடங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களோட 60வது வயசுல நீங்க அந்த பணத்தை எடுத்துக்கலாம். இல்ல 5 வருடம் கழித்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா 60 வயசு வரைக்கும் அதை வச்சிருந்து எடுத்தீங்கன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு பெரிய அமௌண்ட்டை உங்களால உருவாக்க முடியும். ரொம்ப சாதாரணமா நான் வேலைக்கு போய் ஒரு 22 வயசு 23 வயசுலயே என்னோட வருமானம் என்ன இருக்கோ அதுல ஒரு 10% என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீ சேமிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அவங்களோட 55-60 வயசுக்குள்ள மிகப்பெரிய அமௌண்ட் அவங்களால ஒரு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான அமௌண்ட் அவங்களால உருவாக்க முடியும். அதுல இருந்து மாதம் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி பணம் எடுத்துக்க முடியும். இது ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க அல்லது இப்பதான் வேலைக்கு போயிருக்கவங்களுடைய தேவைக்கு இது சரியா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட தேவை, அவங்களோட இன்னைய தேவை என்ன, அவங்களோட ஃபியூச்சர் பிளானிங் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபண்ட்ஸை சரியான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்றது. ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இருக்கலாம், இல்லாட்டி எஸ்ஐபியாவோ இருக்கலாம். அதை கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மார்க்கெட் சரியானபடி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இந்திய பங்கு சந்தை ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சிக்கு சரியான இடத்துல இப்ப இருக்குது. இன்னொரு 10-15 வருடங்கள்ல மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது. ஏன்னா நம்மளோட மக்கள் தொகை இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு டிஸ்போசபிள் இன்கம் வந்திருக்கு. அதுல இருந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கான வாய்ப்பு பெரிய அளவுல இருக்கு. சரி, இப்ப வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னே தெரியல. இப்ப ஸ்டார்டிங்ல யங் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட், என்ன கேட்டகரி எடுத்தா அவங்களுக்கு வந்து சேஃப் அப்படின்னு சொல்லுங்க சார். நான் இப்பதான் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வாரேன், எனக்கு அதை பத்தி எதுவுமே ஐடியா இல்லை அப்படின்னு உங்களுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்டே இருக்குது. நீங்க வந்து நான் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய இன்னைக்கு இண்டிவிஜுவல்ஸ் இளைஞர்கள் இருக்காங்க. அதுல பெரிய அளவுல பணம் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட அதுக்குள்ள போறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா செபியோட டேட்டா என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி உள்ள வர்றவங்கல ஒரு 95% வந்து லாஸ், எண்ட் அப் வித் லாஸ். அது ஏன்னா அவங்களுக்கு அதற்கான தகுதியான திறமைகள் அவங்கள்ட்ட இல்லை. அந்த தகுதியும் திறமையும் இல்லாதனால நான் பணம் பண்ணணுங்கிற ஒரே காரணத்தோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெரிய ரிட்டர்ன் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதற்கு தேவையான முன்னெடுப்புகள் எதுவும் செய்யாம உள்ள போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நஷ்டம் வந்த உடனே அங்க இருந்து வெளியில வந்தாங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்க இப்ப உள்ள வர்றீங்களா, தாராளமா இது வந்து உங்களோட ரொம்ப யங் ஏஜ். எந்த மார்க்கெட்லயும் நான் 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ என்னோட பணத்தை பெருசாக்க முடியும் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க ஒரு 5 வருடங்கள் நான் தொடர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு நம்பினீங்க. நான் இப்பதான் புதுசா வாரேன் அப்படின்னா நீங்க ஒரு ஈக்விட்டிலே ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு, அல்லது மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது ஈக்விட்டி தான், ஹை ரிஸ்க் கேட்டகரி தான். நீங்க ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு தீமெட்டிக் ஃபண்டோ ஒரு வேற எதுவும் ஒரு ஸ்மால் கேப்போ அந்த மாதிரி போகாம ஒரு ஃபிளெக்சி கேப் அல்லது ஒரு மல்டி கேப். என்னன்னா ஃபிளெக்சி கேப்னா இதுல லார்ஜ் மிட் ஸ்மால் மூணுமே இருக்கும். அதே மாதிரி மல்டி கேப்லையும் இருக்கும். என்னன்னா ப்ரொப்போர்ஷன் இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு செபி ஆல்ரெடி பிரிஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுல தான் அது இருக்கும். இந்த ரெண்டுமே ஈக்விட்டி தான். ஈக்விட்டிக்கு உண்டான ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்பு பெரிய அளவுல இருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்ணா, ஆனால் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணா அட்லீஸ்ட் 5 இயர்ஸ், குறைந்த பட்சம் 5 வருடங்கள் நீங்க வந்து தொடர்ந்து முதலீடு செய்ய தயாரா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வரலாம். இப்போ புதுசா வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட உள்ள வரணும். நான் வந்து ஒரு வருடத்துல நான் போட்ட பணத்தை விட குறைவா இருக்கு, நான் வெளில போறேன், எனக்கு வேண்டாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க ரெடி டு ஸ்டே அட்லீஸ்ட் 5 to 7 இயர்ஸ் அப்படின்னா ரொம்ப அருமையான ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் துறை காத்துக்கு. எனக்கு வந்து 1 வருஷத்துல 2 வருஷத்துல நான் பெரிய பணம் பார்க்கணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் ஃபண்ட். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் லாங் டேர்ம்ல தான் இங்க வந்து பணம் பார்க்க முடியும். குறைஞ்சபட்சம் 7 வருடங்கள் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான மைண்ட் செட். அது மட்டும் இல்லாம
ஒரு 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள கூட நான் போட்ட பணத்துல குறைவா இருக்கிறது, நான் போட்ட பணத்தை விட குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை ஏத்துக்கிற மைண்ட் செட் எனக்கு இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இங்க வரும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். ஏன்னா நிறைய பேர் சின்ன வயசுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குள்ள வர்றாங்க. ஏதோ ஒரு ஆன்லைன்ல ஏதோ ஒரு வழியா அவங்க உள்ள இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்வெஸ்ட் பண்ண பிறகு ஒரு அவங்களோட பணம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 30% ரிட்டர்ன் அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் இறங்கும்போது சடனா ஒரு 10% அவங்க போட்ட பணத்தை காட்டிலும் 10% இருக்கும்போது, ஐயோ இதை எங்கேயால போக்க முடியலன்னு சொல்லிட்டு நஷ்டத்துல வித்துட்டு வெளியில போயிடுறாங்க. அந்த மாதிரி தயவு செய்து செய்யாதீங்க. இந்த மார்க்கெட் கண்டிப்பாக பிளக்சுவேஷன்ஸ்க்கு உட்பட்டது. 3 வருடம் கழிச்சு கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல 30% குறையறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்பவும் நீங்க பயப்படாம உங்களோட ஃபண்ட் சரியா பெர்ஃபார்ம் பண்ணுதா, அது வந்து அந்த அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜ், அதுக்குன்னு ஒரு கேட்டகரி ஆவரேஜ் இருக்கும். அந்த கேட்டகரி ஆவரேஜை விட கண்டினியூஸா அபோவா இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து தொடர்ந்து அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் சொன்னோன்னா என்னைய மாதிரி ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எத்தனை நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்கள அணுகி சரியான கைடன்ஸோட லாங் டேர்ம் நான் ஸ்டே பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். குறுகிய காலத்துல சில சில நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை தாங்கிக்கிட்டு தொடர்ந்து முதலீடு பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இங்க உள்ள வாங்க. குறுகிய காலத்துல மிகப்பெரிய லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுக்காங்க. அது இந்த இடத்துல பாசிபிள் இல்லை. இதுதான் இப்ப வரக்கூடிய புதிதா வரக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு நான் என்னோட ஆலோசனையா சொல்ல விரும்புகிறேன். உங்களோட ஏர்னிங்ஸ் என்ன இருக்குது, உங்க டேக் ஹோம் சேலரி அல்லது நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போற உங்க வியாபாரத்துல இருந்து நீங்க எடுத்துட்டு போற பணத்துல குறைஞ்சபட்சம் 30% நீங்க உங்களோட திட்டமிடல், நிதி திட்டமிடலுக்காக ஒதுக்கணும். அது வேற வேற விஷயங்களுக்காக இருக்கலாம். உங்களோட ஒரு வீடுக்காக இருக்கலாம், அப்புறம் உங்களோட கோல்டு சில்வர் அந்த மாதிரி வாங்குறதுக்காக இருக்கலாம், உங்களோட எஃப்டில போடுறதுக்காக கூட இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட். இது ஒரு 30%. இந்த 30%த்துல அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% நீங்க வாங்கக்கூடிய பணத்துல 5 to 10% குறைஞ்சபட்சம் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. 5ல இருந்து 10%. உங்களோட பணம் வந்து தொடர்ந்து நீங்க வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் இதுலயும் அதை அதிகமாக்கிட்டே போங்க. இல்ல ஒரு தடவை நான் போட்டுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எப்பெல்லாம் என்னோட வருமானம் கூடுதோ அப்பப்பெல்லாம் என்னோட முதலீட்டின் அளவு கூடணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வருமானம் அதிகமாகும் போது நம்மளை அறியாமலே நம்மளோட லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளோட சேமிப்பும் அதிகமாகும். நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சேமிப்பும் அதிகம். சார், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம மணி மூலமா தான் பண்ணணுமா, இல்ல கோல்டு இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாமா சார்? கண்டிப்பாக டைவர்சிபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வெறும் மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் பண்ணுங்க நான் சொல்லணும். நீங்க வந்து ஒரு சரியான பிரைம் லொகேஷன்ல உங்களால ரியல் எஸ்டேட் பண்ண முடியுமா, கண்டிப்பாக வாங்குங்க. நான் மாசம் எப்படி மாதிரி போட்டு என்னோட எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்காக அதை வச்சிருக்கேன். தயவு செய்து வச்சிருங்க. ஒரு 6 மாச செலவுகளை எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் எப்ப வேணாலும் எடுக்கிற மாதிரி தயவு செய்து அதை வச்சுக்கோங்க. அது போக இருக்கக்கூடிய பணத்துல உங்களுக்கு நீங்க வந்து ஒரு பகுதி மெட்டல்ஸா வாங்கிக்கலாம். கோல்டு சில்வர் இந்த மாதிரி மெட்டல்ஸா வாங்கிக்கலாம். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் அசெட் கிளாஸ்ல எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரே முதலீடு இருக்கக்கூடாது. வேற வேற அசெட் கிளாஸஸ்ல வேற வேற முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல எல்லாத்துலயும் டைவர்சிஃபை பண்ணி உங்களோட முதலீடு இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறையா தெளிவான புரிதல் எங்களுக்கு வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ நன்றி, வணக்கம் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.